என்னென்ன கியூ நிக்காங்க? நம்ம நாட்டுல கியூவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணெண்ணுக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. நாளைக்கே எவனாலும் செத்துட்டா கூட அவனை புதைக்கிறதுக்கு சுடுகாட்டுல கியூல நிப்பாங்க. ஐயா, இது என்னையா கியூல நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த கியூ. அது நம்மளுக்கு வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கோம்ல. டேய் சொன்னா கேடா. வாங்க. டேய் சொன்னா கேடா. டேய் வேணாம்டா. கண்ணப்பன் காலையில இருந்து நிக்கிறோம்ல தெரியலையா? நாங்களா இழிச்சு வாங்கலாம். ஐயா நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல. என்ன எங்க அப்பா தான் போனாரு. அவர் செத்து போயிட்டாரு. எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.25 அடி. டேய் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசி தாங்க முடியல. பாடா 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே, இப்படி பசியை பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்டாக முடியாது. போங்க. டேய் இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது. அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடக்கிறேமா? ஓட மாட்டேன். அண்ணே, அன்னைக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்குது. அண்ணா உங்க தலைமே இவ்வளவு நிலம் இருக்கேன், அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? தரிசா கிடக்குதே. இந்த நிலத்திலே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு நிலம்? ஓ பேசாம வரமாட்டியா? போயா போடா புண்ணாக்கு. அப்பா கிட்ட வந்துட்டோம், நிலம் கிடைச்சு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அதை லஞ்சா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அதை நாங்க 2 பேரும் சமமா பங்கு கொடுக்குறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா? குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போனவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா? வேற என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தான். தாலுகா? இதே தாலுகா தான். எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம். எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமா விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போன தியாகிகளுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா. உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கெல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணு போக விட்டியா? சீக்கிரம் டீ குடி கொடுத்தாடா. அது மட்டுமா, இந்த தேங்காய் தலையை மாங்காய் தலையங்கிட்டலாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த பகையா தலையை என்ன அறையா? அவன் இவன் பேசிருந்தா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா. Go and catch. Good. Come on. ஏடா படிக்கிறேன். சும்மா இருங்க. Come quick. Quick. Go and catch it. என்ன அறிவு? பிஸ்கட் போட்டு தலைமையா பிடிக்குது. இப்ப நீயும் பிஸ்கட்ட நாய் மாதிரி தான் திங்கிற. அப்படியே அதுக்குள்ள நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுன்னு நம்மள. அதனால இப்பவே பிஸ்கட்டை போட்டு நான் பிடிக்கணும். நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சு நான் மாட்டிக்கணுமா? கூட நான் போடுறேன். என்ன அறிவு? எத்தனை வாட்டி போடுறோம் அத்தனை வாட்டி நம்ம பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்கணக்கில் வச்சுக்க. நாய் கணக்க மறந்து போடுறா. என்னடா வாசிக்கிற? இந்த நேரம் வாச்சினா காசு கொடுத்துருமா? நம்ம ஊருக்கு போகணும்னு எல்லாரும் தான் வாசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசை ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய், மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவுல கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான். ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டேரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆளுக்கு ஒரு அறுவடை பட்டி வாங்கி வச்சுட்டு நான் தான் மியூசிக் டேரக்டர். வாசிடா நாய் 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 வாசி. அழாம நடந்த சொல்லியா? நானே எல்லாம் கேளுங்கய்யா. மழை கட்டி வச்ச கட்டி குருமை சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன். எங்கிட்ட வந்தாருங்க அள்ளிட்டு.
ஒண்ணு பாக்கி வைக்கல, அவ்வளவு போச்சு. எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா? ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறது, வெளியில வாங்குற ரசீதை காட்டு. கவலைப்படாதீங்க, நாய் தான் உள்ள போயிருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிடும். பிடிக்க மாட்டீங்க, முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். என்னடா சாணியில விரட்டி தட்ட மாதிரி சப்பு சப்பு கட்டுற? ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் ஓடி வந்து திருட பிடிக்க போகுது, அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுப்பு வேண்டாம். இப்ப பாருங்க, நீங்க தான் அந்த ஆளுங்களா? நாய் கரெக்டா தான் மூவ் பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய் நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாட்சமல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களுக்கு அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்கிட்ட கதையா ஒழுங்க. முதல்ல கையை நிட்டா நேரியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாங்க, மெடலாம் கொடுப்பாங்க. கொடுங்க, எடுத்துக்கிட்டு வாங்கய்யா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதா போடாதான்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கிறானே. இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன் ஆடுற? நான் திருடவே இல்லை, என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு புடிச்சு வந்துட்டா?